என்கிட்ட பார்த்தீங்கன்னா MIVI ரீசெண்டாக லான்ச் பண்ண நெக் பேண்ட் தான் இருக்கு. இது எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். இப்போ இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட அழகான நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB கேபிள், 1 year வாரண்டிக்கான வாரண்டி கார்டு, எப்படி யூஸ் பண்ணுக்காக ஒரு மேனுவல் புக், 1 வெல்கம் கார்டு, அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதோட பிசிக்கல் ஓரிவை பார்க்கலாம். அப்படியே டாப்ல இருந்து வந்தீங்களா, வால்யூமை டவுன் பண்றதுக்காக மைனஸ் பட்டன், கால் பேசுறதுக்காக மைக்ரோஃபோன், பவர் அணைத்தா, ப்ளூடூத் அணைத்தா, இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு LED இண்டிகேட்டர், பவர் ஆன் பண்றதுக்காக பவர் பட்டன், வால்யூமை அப் பண்றதுக்காக பிளஸ் பட்டன், அப்படியே சைட்ல பாத்தீங்களா சார்ஜ் பண்றதுக்காக மைக்ரோ USB போர்ட்டுமே தந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த நெக் பேண்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த நெக் பேண்ட் எந்தெந்த கலரா அவைலபிளா இருக்கு அப்படி கேட்டீங்களா, ரெட், கிரீன், பிளாக், ப்ளூ, கிரே, இந்த எல்லா கலருமே அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த நெக் பேண்ட்லயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ல லான்ச் பண்ணுவாங்க. இது என்ன டிசைன் ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா, இன் ஏர் கனால்ஸ் அப்படி சொல்ற டிசைன்ல தான் மேட் பண்ணி இருக்காங்க. இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்ன கேட்டீங்கன்னா 5.0 அப்படி தந்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் அழகா கிடைக்கும் அப்படி சொல்லிக்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 5 மீட்டர் வரைக்கும் தான் அழகா கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எறையுது. ஸோ வந்து ஒரு 5 மீட்டர் வரைக்கும் தான் நல்லாவே கிடைக்குது அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏதாவது அப்ஸ்டக்கல் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட திணறுது. ஸோ வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு ஓகேவா தான் இருக்கு. இந்த நெக் பேண்ட்ல மைக்ரோஃபோனுமே தந்துருக்காங்க. இது மூலமா நம்ம கால்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி எப்படி கேட்டீங்களா, நல்லாவே கிரிப்சன் கிளியராகவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு இதோட மைக்ரோஃபோன் அப்படிதான் சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட பிளேபேக் டைம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்ல மென்ஷனே பண்ணல. ஸோ வந்து எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நான் போய் பார்த்ததுல அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 14 hours அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நம்ம வந்து ஒரு முக்கால் சவுண்டு நம்மளோட நார்மல் இயருக்கு வந்து கேட்குற அளவுக்கு சவுண்டு வச்சு கேட்டா 5 to 6 hours தான் வருது. அதே வந்து ஆஃப் சவுண்டு வச்சு கேட்டா 7 to 8 hours வரைக்கும் வருது. ஸோ வந்து நார்மலா 5 to 6 hours தான் வருது. இவங்க 14 hours சொன்னது ரொம்பவே அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரியல. இந்த நெக் பேண்ட்ல IPS 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது மூலமா உங்க வேர்வை தண்ணி இல்ல மழை சாரல் அந்த மாதிரி லைட்டான வாட்டர் பட்டா எதுவுமே ஆகாது. ஹெவியான வாட்டர் போட்டு டெஸ்ட் பண்ணிடாதீங்க. லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட் லாக்கிங் சிஸ்டம் அப்படி சொல்ற சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மூலமா ஜாக்கிங் போகணும்னு நினைச்சா உங்களோட ஹெட்போனை மேக்னெட் லாக் மூலமா லாக் பண்ணிட்டு ஜாக்கிங் போகலாம். நெக்ஸ்ட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு சொல்லிக்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணதுல 20 to 30 minutes ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது. பட் ஆனால் அதுல ஒரு இஷ்யூ இருக்குது சொல்றேன். இப்ப எனக்கு இந்த நெக் பேண்ட்ல என்னென்ன பிடிச்சிருந்தது அதை சொல்றேன், கேளுங்க. இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு பில்டு குவாலிட்டியுமே டிசைனுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதனால பார்த்தீங்களா, பில்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஃப்ளாட் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மூலயமா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சு போகாது. ஸோ வந்து அதோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அதே மாதிரி நெக் பேண்டோட ஹெட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் உருவாக்கியிருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்கு. பட் ஆனால் இவங்களோட கண்ட்ரோல் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பிளாஸ்டிக் மட்டும் லைட்டாக லோ மீன்ஸ் லோர இல்லை மிட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்ற வைஸ் பில்டு குவாலிட்டி ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இதோட கலரா இருக்கட்டும், இதை உருவாக்கின ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பரா தான் இருக்கு. இந்த நெக் பேண்டோட வெயிட் பேலன்ஸ் எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. எதனால பார்த்தீங்கன்னா, இந்த நெக் பேண்டை கழுத்துல போட்டா இருக்கிற ஃபீலே ஆகல. ஸோ வந்து இவங்க வெயிட்டை செம்மையா பேலன்ஸ் பண்ணி தந்துருக்காங்க. இந்த வெயிட் பேலன்ஸ் எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ள ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆச்சு. ஸோ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை. இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் அப்படி, அதாவது நெக் பேண்ட் ஏதாவது எந்த பேண்ட் வாங்கினாலும் நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1000 பட்ஜெட்டில் எந்த அளவு தர
தரமா செய்யணுமோ அந்த அளவு தரமா பேஸ் வைஸும் ஆடியோ கிரிப்ஸ் அண்ட் கிளியர் வைஸும் செம்மையாவே தரமா பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செம்ம மாஸ் தான் அப்படி சொல்லணும். லாஸ்டா எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இயர்ல செம்மையா ஃபிட் ஆச்சு. அது எனக்கு பிடிச்சது எதனால பாத்தீங்கன்னா இவங்களோட டிசைன் பாத்தீங்கன்னா இன்-இயர் கெனால்ஸ் அப்படி சொல்ற டிசைன். இந்த டிசைனை செம்மையா மேட் பண்ணிக்கிறாங்க. இதனால செம்மையா இயர்ல ஃபிட் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நெக் பேண்டை எடுத்து போட்டோன்னே இயர்ல ஃபிட்டே ஆகல. என்னடா இயர்ல ஃபிட் ஆகல, இது இஷ்யூவோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அவங்க மீடியம் இயர்பட் தான் அதில் வச்சிருந்தாங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்பட் தந்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் ஸ்மாலும் லார்ஜும் இருந்தது. நான் லார்ஜை ட்ரை பண்ணோம். செம்மையாக ஃபிட் ஆச்சு. கீழே எந்த சைட் டைரக்ஷனில் திரும்பினாலும் கீழவே விழுல. இது செம்ம ஃபிட் ஆச்சு. இது எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. இதுவரைக்கும் இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது சொல்லியிருந்தேன். இப்போ இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு எனக்கு என்னென்ன பிடிக்கல சொல்ல போறேன், கேளுங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தேன் பிளேபேக் டைம் வந்து 14 hours அப்படி வந்து இவங்களோட பாஸ்ல மென்ஷன் பண்ணல, வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு 5 to 6 hours தான் வந்தது. இந்த பேட்டரி பவர் போதுமானதா எனக்கு தோணல. ரொம்ப இந்த பட்ஜெட்ல கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் வந்து இதோட அதிகமான பேட்டரி பவர் தராங்க. இவங்க வந்து வெயிட்லெஸ்ஸாக தரும்போதே எனக்கு டவுட் வந்தது. பேட்டரி வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இந்த பேட்டரி பவர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. செகண்டாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக் சிஸ்டம். இந்த மேக்னெட்டிக் லாக் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படி இல்லை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல தான் சொல்லணும். நீங்கள் ஜாக்கிங் போகும்போது இதை லாக் பண்ணிட்டு ஜாக் பண்ணலாம். ஏன் ஜாக்கிங் வரைக்கும் போகிறீங்க, வாக்கிங் போகும்போது இதை லாக் பண்ணிட்டு வாக்கிங் போனீங்களா இது வந்து அவுந்து போயிடுது. வாக்கிங்லேயே அவுந்து போயிடுது. அவுந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஒன் சைடாக இழுத்துட்டு போகுது ஒயர். ஸோ வந்து கீழே விழுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து வாக்கிங் போகும்போதோ இல்லை ஜாக்கிங் போகும்போதோ இந்த நெக் பேண்ட் கீழே விழுந்துருமோ ஒரு பயத்தோட போக வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் எந்த இஷ்யூ இல்லை. நான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக என்னோட நெக் பேண்டை போட்டேன். நியர்லி 1 hour ஆயிடுச்சு. என்னடா மொபைலுக்கே 1 hour ஆகாதே, என்னடா இன்னுமே ரெட் லைட்லேயே இருந்தது. ஸோ வந்து இன்னும் ஏறிட்டு இருக்குதோன்னு நினச்சேன். சரி எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸ்டில் அந்த 1 hour வரைக்குமே ரெட் லைட்லேயே இருந்தது. ப்ளூ லைட்டாக கன்வெர்ட் ஆகணும் எல்இடி இண்டிகேட்டர். அப்போ தான் வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆயிட்டா அப்படி நம்மளால ஃபைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த எல்இடி இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகலை. ஸோ வந்து எனக்கு மட்டும் இந்த இஷ்யூ வந்துருக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் வந்துருக்குதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 to 30 minutes ஆகுது. இது சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டில் மைக்ரோ யூஎஸ்பி தான் தராங்க. சி டைப் தந்திருக்கலாம். எக்கச்சக்கமான பிராண்ட், எல்லா பிராண்டுமே சி டைப்புக்கு மூவ் ஆயிட்டாங்க. இன்னுமே இவங்க மைக்ரோ யூஎஸ்பி தந்தது டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை பொறுத்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் 50% ஆஃபரில் போயிட்டு இருக்குது. அதாவது 2000 rupees இப்போ 1000 rupeesல போயிட்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சா இதுதான் கரெக்டான டைம். பட் ஆனால் இந்த நெக் பேண்டை வச்சு பார்க்கும்போது பேட்டரி வைஸ் மட்டும் தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி உங்களுக்கு ஓகே பட்சத்தில் பை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல மற்ற வீடியோவும் நம்ம சேனல்ல பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.